பார்த்துட்டு இருக்கிற மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது அமைதியான முன்னேற்றம், வாழ்க்கையில் பல சாதகமான மாற்றத்தை கொண்டு வர காலமாக இருக்கும். இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சி, தொழிலில் வளர்ச்சி, நிதிநிலையில் முன்னேற்றம் மற்றும் கல்வியில் நல்ல பலன் கிடைக்கும். மனப்பக்குவம், ஆன்மீக சிந்தனை மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுனால முக்கிய முடிவை தெளிவாக எடுக்க முடியும். வேலை மற்றும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்பு உருவாகும். இதுவரை தாமதமாக இருந்த காரியம் படிப்படியாக நிறைவேற தொடங்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவு, நண்பர்களோட ஒத்துழைப்பு மன உற்சாகத்தை அதிகரிக்கும். நிதிநிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டாலும் தேவையற்ற செலவை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்தினா நல்லாயிருக்கும். உடல் நலத்தில் சிறிய சோர்வு அல்லது மன அழுத்தம் இருந்தால் சரியான ஓய்வு மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையால் அதை எளிதாக சமாளிக்க முடியும். மேலும் இதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஸ்டம் அஸ்ட்ரோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லி வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் மனப்பக்குவம், குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். தொழிலில் பொறுப்பு அதிகரித்தாலும் பொறுமை மற்றும் திட்டமிட்டலால் நல்ல பலன் கிடைக்கும். நிதிநிலை மெதுவாக சீரடைந்து பழைய பொருளாதார அழுத்தம் குறையும். இந்த மாதம் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயல்படுறது மிகுந்த வெற்றியை தரும். காதல் மற்றும் குடும்பம், தம்பதிகளிடையே அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். அதாவது குடும்பத்தில் இருக்கவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. திருமண முயற்சியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நண்பர்களோட உதவியால் உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். அதாவது உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட உங்களோட மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நிதிநிலை தாமதமாக இருந்த பண வரவு உங்களுக்கு வந்து சேரும். அதாவது ரொம்ப நாளாக பணம் வராமல் இருந்ததுன்னா அந்த பணம் இந்த டைமில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். வருமானம் படிப்படியாக அதிகரிக்கும். புதிய வருமான வாய்ப்பு உருவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தி சேமிப்பில் செலுத்துறது ரொம்ப அவசியம். நீண்ட கால முதலீடு உங்களுக்கு ரொம்ப நன்மை தான் தரும். அதாவது சேவிங்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான இதில் உங்களுக்கு நல்ல மதிப்பு பலனையும் தான் தரும். அடுத்து தொழில், வேலைப்பளு அதிகரித்தாலும் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். தனியார் ஊழியர்களுக்கு பதவி உயர்வு அல்லது புதிய வாய்ப்பு கிடைக்கலாம். வெளிநாடு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்குறவங்களுக்கு சாதகமான செய்தி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தகவல் தொழில்நுட்பம், கல்வி, மருத்துவம் மற்றும் மார்க்கெட்டிங் துறையினருக்கு வளர்ச்சி வாய்ப்பு அதிகரிக்கும். வியாபாரத்தில் நிலையான வளர்ச்சி ஏற்படும். அதாவது உங்களுக்கு ஸ்டாண்டர்டான க்ரோத் இருக்கும். வாடிக்கையாளர்களோட நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் கஸ்டமர்ஸோட ட்ரஸ்ட்டு உங்கள் மேலே அதிகமாகும். பணப்புழக்கம் மேம்படும். புதிய கூட்டாண்மையில் அவசர முடிவை தவிர்க்கிறது நல்லது. அதாவது புதுசாக பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறதுல அவசர முடிவு எடுக்கிறது கொஞ்சம் தவிர்த்துக்கணும். சந்தைப்படுத்துறதுல புதிய யுக்திகள் நல்ல லாபத்தை தரும். அதாவது அட்வர்டைஸிங் பண்ணும்போது நல்ல ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. கல்வி, மாணவர்களுக்கு கவனமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. போட்டித் தேர்வுக்கு தயாராகிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். வெளிநாட்டு கல்வி முயற்சிகளில் சாதகமான தகவல் கிடைக்கலாம். அடுத்து நீங்கள் எந்த விஷயத்திலலாம் கவனமாக இருக்கணும்னா, அவசர முடிவு எடுக்கக்கூடாது. தேவையற்ற செலவை கட்டுப்படுத்தணும். உடல் நலத்தில் அலட்சியம் காட்டக்கூடாது. முக்கிய ஆவணத்தில் கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி முழுமையாக படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதில் சைன் பண்ணணும். அடுத்து வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நேர்முக தேர்வில் வெற்றி பெறலாம். திறமைகளை வெளிப்படுத்த நல்ல சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சாதகமாக அமையும். சுயதொழில் செய்கிறவங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கலாம். வருமானம் அதிகரிக்கும். புதிய திட்டத்தில் முதலீடு செய்ய வாய்ப்பு கிடைக்கும். தொழிலில் நம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்து திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக அமையும். நல்ல வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். குடும்பத்தின் ஒப்புதல் எளிதாக கிடச்சிரும். திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற வாய்ப்பு இருக்குது. சந்திக்கக்கூடிய சவால், அதாவது உங்களுக்கு என்னென்ன சவால் இருக்குன்னா, வேலைப்பளு அதிகரிக்கலாம். மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும். தேவையற்ற செலவை தவிர்க்கணும். முக்கிய முடிவை அவசரமாக எடுக்கக்கூடாது. மற்றவர்களோட கருத்தை கேட்டு செயல்படுறது நல்லது. மொத்தத்தில் மீனராசிக்காரங்களுக்கு இந்த ஆணி அமாவாசைக்கு அப்புறம் முன்னேற்றம், மன நிம்மதி மற்றும் புதிய வாய்ப்பை வழங்குற சிறப்பான காலமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொழில், வியாபாரம் மற்றும் நிதிநிலையில் படிப்படியான வளர்ச்சி காணப்படும். பணியிடத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள். உடல் நலத்தில் சிறிய கவனம் செலுத்தினா ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதே மாதிரி புதிய முயற்சி, தொழில் வளர்ச்சி, சொத்து தொடர்பான விஷயம் மற்றும் குடும்ப நலனில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இருந்தாலும் தேவையற்ற செலவு, அவசர முடிவு மற்றும் உணர்ச்சி வசப்பட்ட செயல்களை தவிர்க்கிறது அவசியம். பொறுமை, நிதானம் மற்றும் திட்டமிடல், அதாவது பிளானிங்கோடு செயல்பட்டிங்கன்னா பல வெற்றியை எளிதாக அடைய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வந்து சேரும்.
அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி.